வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, காலங்களில் அவள் வசந்தம் கதையின் 3வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். படுபாவி, இப்படி என் தலையில இடியை இறக்குவான் என்று நான் சற்றும் எண்ணவே இல்லையே என புலம்பினார் மேகலா. மகனின் செயல் அவர் கனவிலும் எதிர்பாராதது. முதலில் அவனது நண்பர்கள் விஷயத்தை கூறிய போது அவர் நம்பவே இல்லை. என்னது, ராகவ் காணோமா? இங்கேதான் எங்கேயாவது இருப்பான். நன்றாக தேடி பாருங்களேப்பா என்றுதான் கூறினார். ஆனால் வெளியே விஷயம் கசிந்து விடாமல் மூலை முடுக்கெல்லாம் சல்லடை போட்டு சத்தம் இல்லாமல் சலித்து விட்டுத்தான் அவர்கள் நம்மிடம் வந்து விஷயத்தையே கூறுகிறார்கள் என்று அறிந்தவுடன் மேகலாவை பதற்றம் பற்றி கொண்டது. கடவுளே, வெளியே தெரிந்தால் குடும்பமானம் என்னவாகும்? எல்லாவற்றிற்கும் மேலாக வரதன் அண்ணாவிடம் என்ன சொல்வேன்? சௌமி முகத்தில் எப்படி விழிப்பேன் என புலம்பியபடி கையை பிசைந்தார். அவன் பில்லோ அடியில் இந்த லெட்டர் இருந்தது ஆன்ட்டி, பிறகுதான் உங்களை தனியாக அழைத்து வந்திருக்கிறோம் என்றபடி ராகவின் நண்பன் நீட்டிய பேப்பரை வாங்கி அதில் இருந்த 4 வரிகளை படித்தவர் முகத்தில் கனல் வீசியது. முகம் சிவந்து ராகவ் என பல்லை கடித்தார். இப்போது என்ன செய்வது அம்மா? அண்ணனை அழைத்து வர சொல்லி ஐயர் அங்கு அவசரப்படுத்துகிறாரே என வைஷ்ணவி கேட்க ஒரு முடிவுக்கு வந்தவராக, நீ போய் வரதன் மாமாவை நான் அழைத்ததாக மட்டும் கூறி சௌமி அறைக்கு அழைத்து வா என மகளிடம் உரைத்துவிட்டு சௌமி அறைக்கு சென்று கதவை தட்டிவிட்டு உள்ளே நுழைந்தார். கரும் பச்சை பட்டில் பொருத்தமான பொன் நகைகள் மின்ன பூர்ண மணப்பெண் அலங்காரத்தில் பசுங்கொடியாய் நின்றிருந்த சௌமியை கண்டவர் கூற வந்ததை கூற முடியாதவராய் கண் கலங்கி போனார். இருந்தாலும் தன்னை சமாளித்து கொண்டு, சௌமிமா, ராகவிற்கும் உனக்கும் ஏதாவது சண்டையா? முக்கியமாக நேற்று. எதுவானாலும் உண்மையை சொல்லுமா என விசாரித்தார். மகனது திடீர் மாறுதலுக்கு காரணம் அவர்களிடையே ஏற்பட்ட பூசல் காரணமோ என்ற சந்தேகம் அவருக்கு. மென்று விழுங்கினாள் சௌமி. ராகவ் சென்ற விவரம் தெரிந்துதான் கேட்கிறார்கள். இனி நல்லபடியாக சமாளிக்க வேண்டியது அவளது பொறுப்பு. துணிவை கூட்டிக் கொண்டு, அப்படி எதுவும் இல்லையத்தை, அதிலும் நேற்று சண்டை போடவே இல்லையத்தை என்றாள். உள்ளூர உண்மையைத்தானே கோரினோம் என்ற சமாதானம் வேறு. அதற்குள், மேகலா, என்னம்மா விஷயம்? அங்கே ஐயர் ராகவை அழைக்கிறார். இச்சமயம் நீ வேறு என்னை அழைத்து வர சொல்கிறாய். என்னம்மா, என்ன விஷயம் என்று கேட்டபடி வரதராஜனும் கூடவே அருந்ததியும் அவசரமாக வந்தனர். அண்ணா, நாம மோசம் போய்விட்டோம். சிரித்து நடித்து ஏமாற்றி நம் கழுத்தை அறுத்து விட்டான் அந்த ராஸ்கல் என கண் கலங்கினார் மேகலா. புரியாமல், என்னம்மா சொல்கிறாய் என வினவினார் வரதராஜன். எதுவும் கூற முடியாமல் கடிதத்தை அவரிடம் நீட்டினார் மேகலா. புரியாமல் வாங்கி படித்தவர் கல்லாய் சமைந்து நின்றார். குழப்பத்துடன் அண்ணன் கையில் இருந்த கடிதத்தை வாங்கி படித்த அருந்ததி அதிர்ந்தாள். எல்லோரும் என்னை மன்னித்து விடுங்கள். இந்த மனத்தில் எனக்கு துளியும் விருப்பமில்லை. நான் போகிறேன். என்னை தேட வேண்டாம் என்ற வரிகளை படித்தவர் திகைப்புடன் தன் பெண்ணாய் எண்ணி வளர்த்த அண்ணன் பெண்ணை பார்த்தார். திருமண கோலத்தில் நிற்கும் இவளது வாழ்வு இனி என்னவாகும் என குமரியவர், பிடிக்காவிட்டால் முதலிலேயே சொல்லிவிட வேண்டியதுதானே? பிறகு ஏன் சம்மதித்தானாம்? இப்படி திருமண கோலத்தில் எங்கள் பெண்ணை கலங்கடிப்பதற்காகவா? என்ன பையனை பெற்று வைத்திருக்கிறீர்கள் என கொதிப்புடன் கேட்டார். சுஜி, ராகினி, அசோக் மூவரும் திகைப்புடன் சௌமி அருகிலே நின்றனர். மேகலா வேதனையோடு, அவனை பெற்ற பாவத்தை எப்படி தீர்க்கப் போகிறேனோ தெரியவில்லையே என வருத்தினார். கோபத்துடன் மேலும் ஏதோ பேச வாயெடுத்தார் அருந்ததி. ஆனால் வரதராஜன் குறுக்கிட்டு, மேகலாவை ஒன்றும் சொல்லாதேமா அருந்ததி. அவன் பண்ணிய கூத்துக்கு இவள் பாவம் என்ன செய்வாள் என்றார் நொறுங்கிய குரலில். மேகலாவின் நிலை புரிந்த அருந்ததியும் பெரும் பாடுபட்டு தன்னை கட்டுப்படுத்தி கொண்டார். ஆனாலும் ராகவின் செயலை அவரால் மன்னிக்க முடியவில்லை. ராஸ்கல், சிறு வயதில் இருந்து நான் பார்த்து வளர்ந்தவன் இப்படி முகத்தில் கரியை பூசிவிட்டானே என புலம்பினார். மேகலாவும் கோபத்தோடு, தகப்பன் இல்லாது கண்டிப்புமாக வளர்த்தேன், இப்படி செய்து விட்டானே. குடும்பத்தை பிளக்க வந்த கோடாரி காம்பாகி விட்டானே
என ஆத்திரப்படவும் கேட்டுக்கொண்டிருந்த சௌமிக்கு உள்ளம் சுட்டது. தவறு முழுக்க அவளுடையது. ஆனால் கெட்ட பெயர் ராகவிற்கு என உள்ளூர குன்றியவளுக்கு தாங்க முடியவில்லை. ராகவை ஒன்றும் சொல்லாதீர்கள் அத்தை, ப்ளீஸ் என்றாள் கெஞ்சுதலோடு. அவளை வியப்புடன் பார்த்த மேகலா, என்னம்மா நீ இன்னமுமா அந்த தருதலைக்கு பரிந்து பேசுகிறாய் என கேட்கவும் சௌமிக்கு கண் கலங்கியது. தருதலையா? ராகவா? அவன் எவ்வளவு நல்லவன் என்பது அவளுக்குத்தானே தெரியும். இன்று இவர்கள் திட்டும் அத்தனை திட்டுகளும் அவன் நல்லவன் என்பதற்கு சாட்சிகள் தானே. அத்தை, ப்ளீஸ் போதும், ராகவை இப்படியெல்லாம் பேசாதீர்கள் என்றாள் செய்கையற்ற கோபத்தோடு. மேகலாவோ கிளம்பும் கடைசி நிமிடம் வரை அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட ஐயம் எழவில்லையே சௌமி. நம்பியவர் முதுகில் குத்தியவனுக்காக பரிந்து பேசாதேமா என்றார் வேதனையோடு. நம்பியவர் முதுகில் குத்தியது நான்தான் என சௌமியின் இதயம் ஓலமிட்டது. அடுத்த நொடி அதை வாய்விட்டு கத்தியிருப்பாள். அச்சமயத்தில் வரதராஜன், அவனை பற்றி பேசியது போதும், இனி என் மகள் என் சௌமியின் நிலை என்ன என கேட்டு கண் கலங்கியவர் நிற்க இயலாமல் நாற்காலியில் தளர்வுடன் அமர்ந்தார். அவசரமாக அவர் அருகில் சென்று அவரது கரங்களை பற்றிய சௌமி, எனக்கு என்னப்பா வந்தது? என் வாழ்க்கையே எனக்கும் ராகவிற்குமான திருமணம் மட்டும்தானா? இல்லையே டேட், அதையும் தாண்டி நான் சாதிக்க எவ்வளவோ இருக்கிறது. அத்தனையிலும் ஒரு துணையாய் நிற்க என் அப்பா என் கூடவே இருக்க வேண்டும். இருப்பீர்களா அப்பா? இதனால் தளர்ந்து விடாமல் தைரியமாக என் கூடவே இருக்க வேண்டும் அப்பா. உங்கள் பலத்தினால் தான் இந்த இக்கட்டை நான் கடக்க முடியும். செய்வீர்கள் தானே அப்பா என கேட்ட மகளை கண் கலங்க பார்த்தார் வரதராஜன். ஆரோக்கியம் சற்று குறைந்த அவருக்கு இந்த அதிர்ச்சியில் எதுவும் நேர்ந்துவிடக் கூடாது என்று நினைத்து பேசும் மகளின் பேச்சு புரிந்தது. என் பொறுப்பு உங்களது அப்பா என்கிறாள். அவளுக்காகவாவது நான் தைரியத்தை கூட்டிக் கொள்ள வேண்டும் என்கிறாள். அவர் உள்ளூர சௌமி இதை எப்படி தாங்கப் போகிறாள் என பயந்து போயிருந்தார். அவள் இவ்வளவு தைரியமாக இருப்பதே போதும் அவருக்கு. அண்ணனையும் சௌமியையும் விழி நீர் மல்க பார்த்திருந்த அருந்ததி இப்போது என்னென்ன செய்வது என வினவினார். என்ன மறுமொழி கூறுவது என அறியாமல் வரதராஜன் திகைக்க மேகலா கையை பிசைய, திருமணம் நின்று விட்டதென அறிவித்து விடுங்கள் என்றாள் சௌமி முடிவாக. பெருமூச்சுடன் எழுந்தார் வரதராஜன். மகளை சுற்றி நின்று நண்பர் மூவரையும் பார்த்தவர், நீங்கள் சௌமியுடனே துணையாக இருங்கள் என்று விட்டு வெளியேற மேகலாவும் அருந்ததியும் தொடர்ந்தனர். அதற்குள் விஷயம் லேசாக கசிய தொடங்கி இருக்க எல்லோரும் கசமுசவென மெல்லிய குரலில் தங்களுக்குள் பேசிக் கொண்டிருந்தனர். திருமணத்தில் கலந்து கொள்வதற்காக கிளம்பி அப்போதுதான் உள்ளே நுழைந்திருந்த சிவராமன், ஆனந்தி, பரிஷித் மூவரும் லேசுமாசாக விஷயத்தை கேள்விப்பட்டு அதிர்ந்து போயினர். மாடியில் இருந்து இறங்கி வந்த வரதராஜனிடம் விரைந்த சிவராமன் ஆறுதலாக நண்பரின் கரங்களை பற்றி கொண்டார். என்னடா வரதா, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா என கேட்ட தன் நண்பனை பார்த்து கண் கலங்கினார் வரதராஜன். வரதராஜனின் ஒன்றுவிட்ட சகோதரர் ஒருவர், வரதா, ஓடிப்போனவன் போயிட்டான், இப்போது நீ என்ன செய்ய போகிறாய்? ஏதேனும் உத்தேசம் வைத்திருக்கிறாயா என ஆறுதலாக கேட்க, என்ன பெரிய உத்தேசம்? திருமணம் நின்று விட்டது, அவ்வளவுதான். எல்லோருக்கும் கொடுக்க வேண்டிய பாக்கியை தந்து கணக்கை தீர்த்துவிட்டு கிளம்ப வேண்டியதுதான் என்றார். வயதில் மூத்த உறவினர் ஒருவர், என்னடா வாதம், பெண்ணை பெற்றவன் பேசுகிற பேச்சாடா இது? இப்படி சொன்னால் எப்படியடா? இவ்வளவு தூரம் வந்து திருமணத்தை எப்படியடா நிறுத்துவது? எந்த பையனாவது சௌமிக்கு பொருத்தமாக இருந்தால் முடித்து விடடா என்றார் உரிமையாக. வரதராஜன் சலிப்பும் வருத்தமுமாக, என்ன பெரியப்பா, நீங்களே இப்படி கூறுகிறீர்கள். இப்போது திடுதிப்பென விசாரிக்காமல் கொள்ளாமல் எவனுக்கோ சௌமியை எப்படி தர முடியும்? பார்த்து பார்த்து தேர்ந்தெடுத்து நிச்சயத்தவனே நிறம் மாறிவிட்டான் என்றார் விரக்தியான குரலில். மகனிடம் ஒரு பார்வையை பதித்திருந்த ஆனந்தி சட்டென குறுக்கிட்டு, அண்ணா, சற்று யோசித்து கூறுங்கள். சௌமியை என் மருமகளாக்கி கொள்ள எனக்கு பூரண விருப்பம். மருமகளாக மட்டுமல்ல, பெற்ற மகளாகவே, ஏன் என் மகனுக்கும் மேலாகவே அவளை பார்த்து கொள்கிறேன். என்னை நம்பி உங்கள் மகளை தருவீர்களா என கணீர் என கேட்டபடி மீண்டும் மகனை பார்த்தார் ஆனந்தி. திகைப்பும் பிரமிப்புமாக தாயை பார்த்தான் பரிஷித். சௌமியை பற்றிய தன் விருப்பத்தை அவன் வெளியே சொன்னதே இல்லையே. ஆனால் இன்று தாயார் தன் விருப்பத்தை பூர்த்தி செய்ய விழைவதை கண்டவன் கண்கள் பனித்தன.
முறுவலோடு மகனிடமிருந்து பார்வையை வரதராஜன் பக்கம் திருப்பினார் ஆனந்தி. சிவராமன் மனைவியை தொடர்ந்து, ஆமாம் வரதா, சௌமியை எங்கள் மருமகளாக்கிக் கொள்ள நாங்கள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். பரிஷித் தங்கமான பையன்டா. அவனுக்கு முழு உத்தரவாதம் நான் தருகிறேன். அவளை பூ போல பார்த்து கொள்வான். என்ன சொல்கிறாய்? எங்களை நம்பி சௌமியை தர சம்மதிக்கிறாயா என கேட்கவும் வரதராஜன் அகமும் முகமும் மலர்ந்தார். டே சிவா, என்னடா கேள்வி இது? உன்னை நம்பாமல் நான் வேறு யாரை நம்பப் போகிறேன்? உன் பையன் என்ற ஒரு தகுதி போதுமே என் பெண்ணை தருவதற்கு. ஆனால் உன் மகன் விருப்பம் என்னவென்று என கேட்டு அவர் தயங்க ஓரடி முன் வந்து, சௌமி எனக்கு கிடைக்க நான் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அங்கிள் என்றான் பரிஷித் ஆத்மார்த்தமாக. சந்தோஷத்தில் பூரித்து போனார் வரதராஜன். அவர் கனவிலும் கருதாத அருமையான வாய்ப்பு இது. அவர் தன் தங்கையை திரும்பி பார்க்க அருந்ததி முகத்திலும் கோடி பிரகாசம். அவரும் அண்ணனின் நண்பன் குடும்பத்தை பற்றி தெரிந்தவராயிற்றே. கூடவே பளிச்சென்று களையும் கம்பீரமுமாக நின்ற பரிஷத்தையும் அவருக்கு பிடித்து போயிற்று. வரதராஜன் மேகலாவிடமும் அபிப்பிராயம் கேட்க அவரும் மகிழ்ச்சியுடன், அண்ணா, குடும்பம் நல்ல குடும்பம் எனும்போது யோசிக்க என்ன இருக்கிறது என கூறினார். மூத்த தலைமுறை ஒருவர், பிறகென்னப்பா, முகூர்த்த நேரம் போய்கொண்டே இருக்கிறது, ஆக வேண்டியதை கவனியுங்கள் என்றார். மகளின் நினைவில் சட்டென முகம் மாறினார் வரதராஜன். அவள் உடனே வேறொரு திருமணத்திற்கு சம்மதிக்க மாட்டாளே, என்ன செய்வது என உள்ளூர கவலைப்பட்டு கையை பிசைந்தவரை மற்றவர் கண்ணில் படாத வண்ணம் தனியே இழுத்து சென்றனர் மேகலாவும் அருந்ததியும். அண்ணா, உன் கவலை எனக்கு புரிகிறது. ஆனால் எப்படியாவது சௌமியை சம்மதிக்க வைத்து விடண்ணா. இந்த தருணத்தை நழுவ விட்டால் நம் பெண்ணின் நல்வாழ்வை நாமே தவற விட்டவர்கள் ஆவோம் என்றார் அருந்ததி. கூடவே மேகலாவும், ஆமாம் அண்ணா, ஏற்கனவே ஓடிப்போன உருப்படாததற்கு எப்படி பரிந்து பேசினாள் கவனித்தீர்களா? அது நல்லதற்கல்ல அண்ணா. இந்த பையனும் நல்ல பையன் எனும்போது முடித்து விடுங்கள் என்றார் முடிவாக. வரதராஜனுக்கும் உள்ளூர அதே எண்ணம்தான். நண்பன் குடும்பத்தில் மகள் வாழ அவருக்கும் ஆசைதான். மகளை எப்படியாவது சம்மதிக்க வைத்து விட வேண்டும் என்ற முடிவோடுதான் சௌமியை தேடி சென்றார். ஆனால் அதற்குள் சௌமியின் சித்தி பெண் நிவேதிதா ஓடி வந்து சௌமியிடம் விஷயத்தை கூற திகைத்து போனாள் சௌமி. நின்ற திருமணத்தை நிறுத்த வேறொரு மாப்பிள்ளை பார்த்திருக்கிறார்களா? என்னடி உளறுகிறாய் என வினவவும், உளரவில்லை அக்கா, நிஜம்தான். பெரியவர்கள் எல்லோரும் எடுத்து பேசி நம் பெரியப்பா மனதை மாற்றிவிட்டார்கள். பெரியப்பாவும் சம்மதித்து விட்டார் அக்கா. மாப்பிள்ளை சூப்பராக இருக்கிறார். ராகவ் மாமாவை விட இவர்தான் உனக்கு ரொம்பவும் பொருத்தமாக இருக்கிறார் என்று அம்மா அப்பாவிடம் சொன்னதை நானே கேட்டேன் என்றவள் தொடர்ந்து, அதற்குள் ஒட்டியானம் வங்கி எல்லாவற்றையும் கழற்றி விட்டாயே அக்கா, சீக்கிரம் அணிந்து கொள் என விரட்டவும் சௌமிக்கு தலையை சுற்றியது. அவளும் ராகவும் என்னென்னவோ திட்டம் போட, இதென்ன புது பூதம் கிளம்புகின்றதே. பெரும் பாடுபட்டு தன்னை சமாளித்து கொண்டு, உன் பெரியப்பா எங்கேடி நிவேதி என பல்லை கடித்து கொண்டு தன் தகப்பனாரை விசாரித்தபடி எழுந்து வெளியே செல்ல எத்தனித்தவள் தந்தையே உள்ளே நுழைவதைக் கண்டு நின்று அவரை கோபத்துடன் முறைத்தாள். தன் பெரியம்மா மகளின் கோபத்தை கண்ட 15 வயது நிவேதிதா, பெரியப்பா, நீங்கள் ரொம்ப பாவம். நான் கீழே போய் உங்களுக்கு சூடாய் ஹார்லிக்ஸ் அனுப்புகிறேன் என்று குறும்பாய் கூறிவிட்டு சிட்டாய் பறந்தாள். மகளின் விழிகளில் நெருப்பு பொறி பறப்பதைக் கண்ட வரதராஜன், அது சௌமிமா என ஆரம்பிக்கவும், போதும் அப்பா, நிவேதி ஏற்கனவே கூறிவிட்டாள். உங்கள் வாயாலும் அதை மீண்டும் கேட்க நான் முக்கியமாக என் காது விருப்பப்படவில்லை என்றாள் எரிச்சலுடன். உஷ் சௌமி, என்னதிது? அங்கிளிடம் இப்படியா பேசுவது என அசோக் கண்டித்தான். இவர்கள் செய்யும் காரியத்திற்கு வேறெப்படி பேசுவதாம் என கோபம் குறையாமலே திருப்பி கேட்டாள் சௌமி. சௌமி, ப்ளீஸ்பா, கொஞ்சம் பொறுமையா இரு என்ற ராகினி. அங்கிள், இப்போது பார்த்திருக்கும் மாப்பிள்ளை யார்? எப்படிப்பட்டவர் அங்கிள் என ஆவலாய் விசாரிப்பது போல புது மாப்பிள்ளையை பற்றி பேச வரதராஜனுக்கு சந்தர்ப்பம் ஏற்படுத்தி கொடுக்கவும் அவளை பொசுக்கி விடுவது போல முறைத்தாள் சௌமி. நன்றியுடன் ராகினியை பார்த்தவர், ரொம்பவும் நல்ல குடும்பம் ராகினி. சௌமியை ராணியாட்டம் வைத்துக் கொள்வார்கள். மாப்பிள்ளையை கூட நம் சௌமிக்கு ஏற்கனவே தெரியும் என கூறிக்கொண்டே போகவும் காதுகளை பொத்திக் கொண்டு, அப்பா போதும் என்றாள் சௌமி கோபத்துடன். மாப்பிள்ளையா மாப்பிள்ளை,
என உள்ளம் குமுற இந்த திருமணத்திற்கு வந்திருக்கின்ற முக்கால்வாசி பேரை எனக்கு தெரியும். அதற்காக தெரிந்தவர்களை எல்லாம் திருமணம் செய்து கொள்ள முடியுமா? முடிவாக சொல்கிறேன். இதற்கு மேல் திருமண பேச்சை என்னிடம் எடுத்தீர்களானால் நான் பொல்லாதவளாகி விடுவேன் என்றாள் ஆத்திரத்துடன். இப்போது மட்டும் ரொம்ப நல்லவளாக்கும் என சுஜிதா முணுமுணுக்கவும் அவளையும் முறைத்தாள் சௌமி. அத்துடன் பேச்சு முடிந்தது என்பது போல் ட்ரெஸ்ஸிங் டேபிள் மீதிருந்த வெள்ளி பேழையை திறந்து அதிகப்படி கை வளையல்களை கழற்றி அதில் வைப்பதை கண்ட அசோக் வரதராஜனை பார்த்து உதட்டை பிதுக்கினான். மேற்கொண்டு எவ்வளவு பேசினாலும் மகளின் முன் எடுபடாது என்று உணர்ந்தவராய் வேதனையுடன் வரதராஜன் திரும்பி செல்ல அவரது வேதனை படிந்த முகத்தை ட்ரெஸ்ஸிங் டேபிள் கண்ணாடி வழியே பார்த்த சௌமிக்கு கண் கலங்கியது. நண்பர்கள் மூவரும், சௌமி, அங்கிளிடம் நீ பேசிய முறை தப்பு. அவரை பேசவே விடவில்லை நீ. பாவம், அவர் முகமே மிகவும் வாடிவிட்டது என தன்னிடம் பாயவும் சௌமியும் தன் நிலை இழந்தாள். என்னை வேறு என்னதான் செய்ய சொல்கிறீர்கள்? அவர் பார்த்து வைத்திருக்கும் திடீர் மாப்பிள்ளைக்கு கழுத்தை நீட்ட சொல்கிறீர்களா? நெவர். அப்படியும் நடப்பதை விட நான் எனது உயிரை விட்டு விடுவதே மேல் என்றபடி பொங்கி அழுது விட்டாள். சட்டென்று பதறி, என்ன வார்த்தை கூறிவிட்டாய் சௌமி, ப்ளீஸ் அழாதே என்றபடி மூவரும் அவளை ஆறுதல் படுத்தினர். முகவாட்டத்துடன் வெளியே வந்த வரதராஜனை கண்ட மேகலாவும் அருந்ததியும் அவரை தனியே அழைத்து சென்று விவரம் கேட்டனர். அவள் பிடிவாதம்தான். நீ அறிந்ததாயிற்றே அருந்ததி. என்னை பேசவே விடவில்லை. அவளிடமும் திருமணம் பற்றி பேசக்கூடாதாம். அருமையான வாழ்வை வேண்டாம் என்கிறாள் என அலுப்புடன் கூறினார் வரதராஜன் ஆற்றாமையுடன். நாம் அப்படியே விட்டுவிட முடியாதே அண்ணா. நின்றுவிட்ட திருமணம் யார் செய்த புண்ணியமோ வேறோர் அருமையான இடத்தில் கூடி வந்திருக்கிறது. எப்படியாவது முடித்துவிட வேண்டுமே என்றார் அருந்ததி. பிடிவாதமாக முடியாது என்பவளிடம் எதை எடுத்து சொல்வது? எடுத்து சொல்லி புரிய வைக்க அவள் சிறு குழந்தையும் இல்லை. நம்மிடம் அதற்கு இப்போது அவகாசமும் இல்லை. அவள் கொடுத்து வைத்தது அவ்வளவுதான். நான் கீழே சென்று சிவாவிடம் விஷயத்தை கூறி விடுகிறேன் என்றவரை தடுத்தார் அருந்ததி. சௌமியின் அருகில் மானசீகமாய் பரிஷத்தை நிற்க வைத்து பார்த்தவருக்கு உள்ளமெல்லாம் நிறைந்து போய்விட இந்த இடத்தை விட மனமில்லை அவருக்கு. ராகவை விட இந்த ஜோடி பொருத்தம் பிரமாதம் அண்ணா. இந்த மாதிரி தோற்ற பொருத்தம் அமைவதற்கு கடவுளின் பிராப்தம் இருக்க வேண்டும் அண்ணா. பையன் குணத்திலும் தங்கமாக தெரிகிறான். இருவரையும் சேர்த்து நிற்க வைத்தால் பார்ப்பவர் கண்கள் மட்டுமல்ல உள்ளமும் நிறைந்து விடும் அண்ணா என்றார் ஆவலோடு. என்னம்மா செய்வது? கெட்டதிலும் ஒரு நல்லதாக ராகவ் ஓடிப்போனாலும் வேறோர் அருமையான பையன் கிடைத்திருக்கிறானே என நிம்மதியுற்ற நேரம் சௌமி முட்டுக்கட்டை போடுகிறாள். அவளிடம் பேசி புரிய வைக்கும் வரையில் முகூர்த்த நேரம் காத்திருக்கப் போவதும் இல்லை. அவளும் நம்மை பேச விடவும் போவதில்லை என்றார் கசப்புடன். சட்டென மேகலாவின் முகம் பளிச்சிட்டது உற்சாகத்தோடு. அண்ணா, இப்படி செய்தால் என்ன? அவள் நம்மை பேச விடாதது போல நாமும் அவளை பேசவே விடாமல் காரியத்தை முடித்தால் என்ன என்று வினவவும் எப்படி என ஆர்வமானார் அருந்ததி. மேகலா குரலை தனித்து கூறுவதை கேட்ட மற்ற இருவரும் இது சாத்தியமாகுமா என ஐயத்துடன் கேட்டாலும் அவர்களின் முகத்திலும் சிறிது மலர்ச்சி ஏற்படவே செய்தது. கண்டிப்பாக என நம்பிக்கையுடன் கூறிய மேகலா அருந்ததியை தன்னுடன் அழைத்து கொண்டு சௌமி அறையினுள் நுழைந்தார். இப்போ உனக்கு திருப்தியா என மேகலா கோபத்துடன் சௌமியிடம் கேட்க புரியாமல் அவரை பார்த்தாள். என்ன பார்க்கிறாய்? நீ உன் அப்பாவிடம் என்ன சொன்னாய்? வெளியே வந்தவர் அப்படியே நெஞ்சை பிடித்து கொண்டு தரையில் சரிந்து விட்டார் என மேகலா கூறவும் என்ன என்று பதறிப்போய் எழுந்தாள் சௌமி. நண்பர்கள் மூவரும் ஐயோ அங்கிள் என்றபடி வெளியே விரைய வேகமாக தானும் செல்லத் தொடங்கிய சௌமியை அருந்ததி பிடித்து நிறுத்தினார். நீ ஏன் போகிறாய்? உன்னை பார்த்தாலே அண்ணாவின் நெஞ்சுவலி இன்னும் அதிகமாகிவிடும் என்றார் கோபத்துடன். அத்தை என துடித்து போனாள் சௌமி. அப்பாவை நினைத்து கண்ணீரோடு கலங்கி போய் நிற்கும் தன் அண்ணன் மகளை பார்த்த அருந்ததிக்கு உள்ளூர மனம் பாகாய் உருகினாலும் வெளியே காட்டிக் கொள்ளாமல் நின்றார். மேகலா தொடர்ந்து, பின்ன என்ன சௌமி, மகளுக்கு கல்யாணம் என ஊரையே கூட்டிவிட்டு அது நின்று போனதில் உன் அப்பா உள்ளூர எப்படி துடித்து போயிருக்கிறார் தெரியுமா? நாளை இந்த கிராமத்தில் அவரால் தலை நிமிர்ந்து நடக்க முடியுமா? ஏதோ அவர் புண்ணியமோ உன் அதிர்ஷ்டமோ இப்படி ஒரு இடம் கிடைத்திருக்கிறது. அந்த பையன் பெயர் வேற நினைவு வரமாட்டேன் என்கிறது.
எவ்வளவு குணமான பையனாக இருக்கிறான் தெரியுமா? இதுவும் நின்று போகப் போகிறதெனவும். பாவம், உன் அப்பா ஹார்ட் பேஷண்ட் வேறு, அதிர்ச்சியை தாங்க முடியவில்லை என புரியவும் தந்தை பற்றிய கவலையே மேலோங்கி நிற்க வேறெதையும் யோசிக்க முடியாமல் நான் அப்பாவிடம் போகிறேன் என சொல்ல முயன்றவளை மீண்டும் தடுத்து, ஒன்றும் வேண்டாம், உன்னை பார்த்தால் அவருக்கு மாசிவ் அட்டாக்கே வந்துவிடும் என வே மேகலாவை மேகலாவை திகைப்புடன் பார்த்தாள் சௌமி. அவள் பார்க்க கூடாதாமா? அவளை பார்த்தால் அவள் அப்பாவுக்கு இன்னும் சிவியராகி விடுவாமா? துயரத்துடன், இப்போது என்னை என்னதான் செய்ய வேண்டும் என்கிறீர்கள்? கடவுளை, அப்பாவை முதலில் ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து செல்ல வேண்டுமே என துடித்தாள் மகள். இதுதான் தக்க தருணம் என்று உணர்ந்த அருந்ததியும் கல்யாணத்திற்கு வந்திருந்த நம் ஃபேமிலி டாக்டரும் பரிசோதித்துவிட்டு இதையேதான் கூறினார். ஆனால் அண்ணாவிற்கு மருந்து மருத்துவமனையில் அல்ல, உன்னிடம்தான் இருக்கிறது என்றார் தெளிவாக. அவர் சொல்ல வருவது புரிய அடிபட்டாற் போல திகைப்புடன் அத்தையை வெறித்து பார்த்தாள் சௌமி. மேகலாவும் ஒத்து ஊதினார். நின்ற உன் திருமணம் நடப்பதுதான் ஒரே வழி, இல்லை என்றால் உன் அப்பா தாங்க மாட்டார் என்றார் தீர்மானமாக. மாறி மாறி இருவரும் பேச மூச்சு முட்டி போனாள் சௌமி. ஐயோ, ப்ளீஸ் நிறுத்துங்கள், பேசி பேசி நேரத்தை வீணாக்காதீர்கள். மாலையுடன் என்னை பார்ப்பதுதான் அப்பாவுக்கு நிம்மதி என்றால் நான் ரெடி என்ற சௌமியை நம்ப முடியாமல் பார்த்த இருவருக்குள்ளும் சந்தோஷ சிதறல்கள். கடகடவென்று மின்னல் வேகத்தில் நகைகளை அணிவித்து அவளை அழைக்க வந்தனர். அறையின் வெளியில் மாடிப்படி ஓரமாக கிடந்த சோஃபாவில் மேகலா சொன்னது போல நெஞ்சை பிடித்தபடி அமர்ந்திருந்த வரதராஜன் மகள் தன்னிடம் வந்து, எனக்கு சம்மதம் அப்பா எனவும் பூரித்து போனார். நீ நன்றாக இருப்பாய் அம்மா என வாழ்த்தியவர், எனக்கு இனி ஒன்றுமாகாது சௌமி, உன் ஒரு சொல்லால் என்னை வாழ வைத்து விட்டாய் என்று உள்ளூர மனப்பாடம் செய்து வைத்திருந்த டைலாகை எடுத்து விட்டபடி மறக்காமல் நெஞ்சை பிடித்து கொண்டே மாடி இறங்கி சென்றார். உண்மை அறியாத அசோக் பார்த்து அங்கிள் என கை தாங்கலாக அழைத்து சென்றான். சௌமியின் மனம் ஒரு நிலையில் இல்லை. ராகவ், உன் சந்தேகம் சரியாக விட்டதடா. எவனோ ஒருவன் தலையில் என்னை கட்டிவிடப் போகிறார்களே. நீ செய்த தியாகம் பலனற்று போய்விட்டதேடா என புலம்பித் தள்ள விரக்தியுடன் மணமேடை ஏறினாள். மணையில் பட்டு வேஷ்டி மாலை சகிதம் அமர்ந்திருந்த பரிஷத்திற்கு கடவுளின் திருவிளையாடலை எண்ணி வியக்காமல் இருக்க முடியவில்லை. இன்று காலை வரை, சரியாக சொல்லப்போனால் அரை மணி நேரம் முன்பு வரை சௌமி தனக்கில்லை என்ற வேதனையில் தவித்திருந்தவனுக்கு எதிர்பாராத விதமாய் கிடைத்த பொக்கிஷத்தை எண்ணிய போது அவனது விழி ஓரங்கள் லேசாய் கலங்கின. மேகலா அவனிடம், இது ராகவிற்காக எடுத்தது. இந்த பட்டு வேஷ்டி சட்டையை அணியும் பாகியம் அவனுக்கில்லை. என் மகனாக நினைத்து உனக்கு தருகிறேன், வாங்கிக்கொள் எனவும் ஆனந்தியும் சம்மதிக்க நிகழ்வுடன் பெற்றுக்கொண்டான் பரிஷித். தன் அருகில் அமர்ந்த சௌமியை திரும்பி பார்த்தான் பரிஷித். அவளோ சுற்றுப்புறத்தையே மறந்தவளாய் ஏதோ ஒரு இலக்கை வெறித்தபடி அமர்ந்திருந்தாள். அவள் மனநிலை இப்போது எப்படி இருக்கும் என்று எண்ணி வருந்திய பரிஷித் ராகவினால் ஏற்பட்ட அதிர்ச்சியில் இருந்து அவள் விடுபட தன்னால் இயன்றவரை அவளுக்கு உதவ வேண்டும் என உறுதி எடுத்து கொண்டான். பாவம் சௌமி, அவள் யாரை தன் உயிராய் நினைக்கிறாளோ, யாரின் இதயத்தில் தான் இல்லை என வருந்துகிறாளோ, அவளது பரிசுத்தமான இதயத்தில் இருந்து எழுகிற காதல் என்கிற இன்னிசை யாரின் இதயத்திற்கு கேட்கவில்லை என தவிக்கிறாளோ, அவளை அருகில் அமர்ந்திருக்கிறாள் என அறியாமல் அவனது அருகாமையை உணரும் சக்தியற்றவளாய் பரிஷத்தின் பக்கம் கூட திரும்பாமல் பொற்சிலை என அமர்ந்திருந்தாள். திடீர் மாப்பிள்ளை எப்படிப்பட்டவனோ என்ற கவலையில் இருந்த அசோக்கிற்கும் ராகினிக்கும் பரிஷத்தை மணமேடையில் கண்டவுடன் சந்தோஷம் தாங்கவில்லை. அவன் சௌமியை நேசிப்பது அவர்களுக்கு தெரியாவிட்டாலும் கூட தங்கள் தோழியை தங்கள் தோழனே மணப்பதில் அவர்களுக்கு ஒரே உற்சாகம். எதையும் கவனிக்கும் மனநிலையில் சௌமி இல்லை. இதோ தாலி கூட கட்டியாயிற்று. மாலை மாற்ற தலையை மட்டுமல்ல, கைகளை கூட உயர்த்தவில்லை அவள். தரையை பார்த்தபடி சிலை போலவே நின்றாள். பக்கத்தில் நின்றிருந்த யாரோ தன் கைகளை உயர்த்தி எதிரில் நின்றிருந்தவன் கழுத்தில் மாலை போட செய்ததை கூட உணராமல் நின்றிருந்தாள். அக்னி வலம் வரும்போது அவளது கண்கள் ஏனோ கலங்கின. முதலாக பரிஷத்தை சந்தித்த போது அவன் தன் கரம் பற்றி குலுக்கிய நினைவு வந்து அவளுக்கு அழுகை வந்தது. அன்று அவன் தன் கரம் பற்றிய நினைவில்
இப்போது கூட தன் கரம் அவன் பற்றுதலில் இருப்பது போன்ற உணர்வு ஏற்பட, என்ன பிரம்மை இது என தன்னையே நொந்து கொண்டாள். மனித சஞ்சாரமே இல்லாத இடத்திற்கு ஓடிவிட்டால் இந்த மனதிற்கு சற்று அமைதி கிட்டக்கூடுமோ? சற்று முன் கையை பற்றி இருந்தவன் இப்பொழுது காலை பற்றுவதை திடுக்கிடலோடு உணர்ந்தாள் சௌமி. ஒரு காலை அம்மியில் எடுத்து வைத்து மெட்டி அணிவித்தவன் அவள் தன் போக்கில் காலை அம்மியில் இருந்து எடுக்க, மறு காலை தூக்கி அம்மியில் வைத்து மெட்டி அணிவிக்க, அவனது குனிந்த தலை அவளது கருவிழிகளில் சிக்கியது. கருத்தடர்ந்த கரிய கேசத்தைப் போலவே அவளது வாழ்வும் இனி இருள் அடர்ந்ததுதானோ என எண்ணும் போதே அவளது விழிகளில் நீர் நிரம்பி வழிந்து குனிந்திருந்த பரிஷத்தின் கரத்தில் பட்டு சிதறியது. திகைப்புடன் தலையை உயர்த்தினான் அவன். ஸ்தம்பித்து போனாள் சௌமி. கருவிழிகளில் சிக்கிய அவனது கேசத்துடன் தன் வாழ்வை இணைத்து வருந்தி கண்ணீர் சிந்தியவளுக்கு, அப்படி இல்லை, உனக்கு ஒளிமயமான வாழ்வுதான் என்று சொல்லாமல் சொல்வது போல பரிஷத்தின் பிரகாசமான கம்பீர முகம் உயர்ந்தது. அது தன் நெஞ்சில் நிலைத்தவனின் முகமாக இருப்பதைக் கண்ட சௌமி பிரமித்து போனாள். தன் பிரம்மையோ என்பது போல விழிகளை அழுந்த மூடி திறந்து மீண்டும் குனிந்து பார்த்தவள் இதயம் பட படவென அடித்தது. கடவுளே, பரிஷித்தானா? அவனேதானா? அல்லது அவள் கனவேதும் காண்கிறாளா? சற்று முன்பு கூட அவன் தன் கரம் பற்றியது போல் உணர்ந்தாளே, அது பிரம்மை இல்லையா, உண்மையா? ஒன்றுமே புரியாமல் மூளை வேலை நிறுத்தம் செய்ய, இதயமோ தன் வேலையை 2 மடங்காக்கி வேக வேகமாக துடிக்க, தலை சுற்றி கண்களை இருட்டி கொண்டு வர அப்படியே மயங்கி சரிந்தாள் சௌமி. பதறிப்போனான் பரிஷித். சரிந்து விழுந்தவளை மெட்டி போடுவதற்காக ஒரு காலை ஊன்றி அமர்ந்த நிலையிலேயே சட்டென்று தாங்கி பிடித்தான் பரிஷித். இடது கரத்தினால் அவள் தோளை சுற்றி வளைத்து மறு கரத்தினால் அவளது கன்னத்தை தட்டி சௌமி, சௌமி என அழைத்தான் பரிஷித். அதற்குள் கூட்டம் நெருங்கிவிட யாரோ நீரை எடுத்து வந்து அவளது முகத்தில் தெளித்தனர். சௌமியின் பூ முகத்தில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை எனவும் கலங்கி போனான் பரிஷித். கவலையுடன் நிமிர்ந்து பார்த்த மகனிடம் ஆனந்தி, பரிஷித், கவலைப்படாதே, அவளை அறைக்கு தூக்கி கொண்டு வா எனவும் அவளை தூக்கி கொண்டு எழுந்தவன் அருகில் இருந்த அறையின் கட்டிலில் அவளை கிடத்தினான். கவலையுடன் மகள் அருகில் நின்றிருந்த வரதராஜனை சிவராமன், கவலைப்படாதேடா, ஒன்றுமில்லை என தேற்றி கொண்டிருந்தார். ராகினி கிட்டத்தட்ட அழும் நிலைக்கு சென்று விட்டாள். திருமணத்திற்கு வந்திருந்த வரதராஜனின் குடும்ப டாக்டர் சௌமியை பரிசோதித்துவிட்டு, நத்திங் டு வரி, வெறும் ஷாக் தான், திருமணம் நின்றது பின் நடந்தது என ஒன்று மாற்றி ஒன்றென ஏற்பட்ட மன உளைச்சலை தாங்கவோ ஜீரணிக்கவோ முடியவில்லை, அவ்வளவுதான், சற்று நேரத்திலேயே சுயநிலைக்கு வந்து விடுவாள் என முறுவலிக்கவும் பயம் அகன்றனர் மற்றவர்கள். மேகலாவும் ஆனந்தியும் சௌமியின் பக்கத்தில் இருக்க, வந்திருந்த உறவினர்களை உபசரிக்கும் பொறுப்பும் கடமையும் அழைக்க அருந்ததியும் வரதராஜனும் பரிஷத்தை அழைத்து கொண்டு மற்றவர்களுடன் வெளியேறினர். மயக்கத்தில் ஆழ்ந்திருந்த சௌமியை கவலையுடன் திரும்பி திரும்பி பார்த்தபடி மனம் இல்லாமல் கடைசியாக சென்ற பரிஷத்தின் செவிகளில் தனக்கு முன்னால் அசோக்குடன் சென்று கொண்டிருந்த ராகினியின் பேச்சு எதேச்சையாய் விழுந்தது. ஒரு நிமிஷம் அப்படியே பயந்து போய்விட்டேன் அசோக். நின்ற இத்திருமணத்தை நடப்பதை விட உயிரை விடுவதே மேல் என சௌமி சொல்லி இருந்தாலே, அப்படியேதும் பைத்தியக்காரத்தனம் செய்து விட்டாளோ என்று ஒரு நிமிடம் கலங்கிவிட்டேன். நல்ல வேளை அப்படி இல்லை என்ற ராகினியின் பேச்சை கேட்ட பரிஷத்தின் முகத்தில் கவலையின் ரேகை பலமாய் படர்ந்தது. வெளியே படர்ந்திருந்த இருளை பார்த்தபடி தன் அறையில் ஜன்னல் ஓரமாக நாற்காலியில் அமர்ந்திருந்தாள் சௌமிதா. காலையில் நடந்த நிகழ்ச்சிகளின் அடிப்படையில் எழுந்த திகைப்பில் இருந்து இன்னமும் அவளால் மீண்டு வர முடியவில்லை. யாரை நினைத்து அவள் தன் திருமணத்தையே நிறுத்த எத்தனைத்தாளோ அவனையே மணக்க கோரி மற்றவர்கள் அவளை வற்புறுத்தி சம்மதிக்க வைத்திருக்கின்றனர். இதை எண்ணி சௌமி ஆனந்தத்தில் திளைத்திருக்க வேண்டும், உற்சாக மிகுதியில் துள்ளி குதித்திருக்க வேண்டும். ஆனால் சௌமி சந்தோஷமாக இருக்கிறாளா? தன்னைத்தானே சௌமி கேட்டுக்கொண்ட கேள்விதான் இது. அவளது மனம் ஆனந்தப்படுவதை தவிர்த்து இன்னொரு பெண்ணை விரும்பும் பரிஷித் இதற்கு எப்படி சம்மதித்தான் என்ற திகைப்புதான் மேலும் மேலும் விஸ்வரூபம் எடுத்தது. நண்பருக்காகவும் நட்புக்காகவும் சிவராமன் மகனை தாலி கட்ட சொல்லி இருக்கலாம். அதற்கு அவன் எப்படி ஒப்புக்கொண்டான்? ஒருவேளை சபையினர் முன் பெற்ற
தந்தையை மீற மாட்டாமல் தலையாட்டி இருப்பானோ என்ற யோசனையிலேயே அவள் மூளை காலையில் இருந்து காய்ந்து கொண்டிருந்தது. அந்த பெண்ணுக்கு, அவனை நேசிக்கும் பெண்ணுக்கு ஊருக்கு போய் என்ன பதில் சொல்லப் போகிறான்? பரிஷத்தை ஒரு தலையாய் காதலிக்கும் தனக்கே காலை வரை மிகுந்த வேதனை என்றால், பரிஷத்தின் அன்பையும் காதலையும் பெற்ற அப்பெண் உண்மை தெரிய வரும்போது எப்படி நொறுங்கிப் போவாள்? இருவரின் மனம் ஒருமித்த காதலுக்கு முன் ஒருதலை காதலுக்கு இடமே இல்லை என்ற திடமான கொள்கையுடைய சௌமியின் மனம் முகம் அறியாத பெண்ணை எண்ணி எண்ணி உருகியது. அப்பட்டமான நிஜம். ஒரு பெண்ணின் கண்ணீரில் நான் மகிழ்ச்சியாய் வாழ முடியுமா? அந்த வாழ்க்கை நிலைக்கத்தான் செய்யுமா? அப்பெண்ணின் சந்தோஷத்தை, பரிஷத்துடனான வாழ்வை தான் தட்டி பறித்து கொண்டது போல் குற்ற உணர்ச்சி மேலோங்கி அவளை வருத்தியது. ஆனால் இதற்கு அவள் மட்டும் பொறுப்பல்ல. சொல்லப்போனால் உண்மை தெரியாமலேதான் அவள் மேடை ஏறினாள். இதற்கு பொறுப்பானவன் பரிஷித்தான். சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு கட்டுப்பட்டு காதலித்த பெண்ணை கைவிட்டு தனக்கு தாலி கட்டியிருக்கிறான் எனும்போது அவளுக்கு அவன் மீது லேசான கோபமும் எழுந்தது. அந்த கோபத்துக்கு இடையிலும் குற்ற உணர்ச்சிக்கு இடையிலும் அவள் தனக்கு கிடைத்ததில் உள்ளூர ஒரு ஆனந்த நீர் ஊற்று மேல் எழும்புவதை உணர்ந்த சௌமிக்கு ஒரு பெண்ணின் துயரில் ஆனந்தத்தை தேடும் தன் மீதே கோபம் வந்தது. கதவு திறந்து மூடும் சத்தம் கேட்டு திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள் சௌமி. பரிஷித்தான். உதட்டை கடித்தபடி மெல்ல எழுந்து அவனை நோக்கினாள் சௌமி. அவனும் அவளைத்தான் பார்த்தான். யோசனையுடன் கூடிய பார்வை. கூடவே அதில் லேசான கவலையும் தென்பட, ஓஹோ, இப்போதுதான் கவலையே முளைக்கிறதாமா? அவசரப்பட்டு விட்டோமே என்ற கவலையா, அல்லது கைவிட்டவனை பற்றிய கவலையா? கை பிடித்தவளின் மன ஓட்டத்தை அறியாத பரிஷித் லேசான முறுவலுடன், சௌமி, அப்படி என்ன ஆழ்ந்த சிந்தனை என இயல்பாய் வினவினான். என்னை பற்றித்தான். மிக மிக நிதானமாக வந்தது அவளது பதில். உன்னை பற்றியா? ஆம், என்னை பற்றிதான். குறுகிய கால பழக்கத்திலேயே ஆட்களை சரியாக எடை போடுபவள் என்று என்னை பற்றி எண்ணிக்கொண்டிருந்தேன். அது எவ்வளவு தவறென்று இன்று புரிந்து கொண்டேன். என்னத்தை இவள் புரிந்து கொண்டாள்? புரியாமல் புருவம் சுருக்கினான் பரிஷித். சௌமி, நீ சொல்வது சரி என்றவனை கோபத்துடன் இடைமறித்து, புரியவில்லையா? புரியும்படியே சொல்கிறேன். உங்களுடன் பழகியதை வைத்து உங்களை ரொம்ப உயர்வாய் நினைத்திருந்தேன். ஆனால் நீங்களோ? ச்சு, சொல்லுங்கள் பரிஷித். இன்னொரு பெண்ணை மனமாற விரும்பும் நீங்கள் என்னை ஏன் திருமணம் செய்ய ஒப்புக்கொண்டீர்கள்? எந்த சூழ்நிலையிலும் உங்கள் காதலிக்கும் நீங்கள் உண்மையாய் இருந்திருக்க வேண்டாமா? இப்போது அவளுக்கு என்ன பதில் சொல்லப் போகிறீர்கள்? கோபத்தில் முகம் சிவக்க கேட்டவளை வியப்புடன் பார்த்தான் பரிஷித். யாரென்றே தெரியாத பெண்ணுக்காக வருந்தி அவனிடமே போர்க்கொடி தூக்குகிறாள். இப்படியும் ஒரு பெண்ணா? இவளை காதலிக்க, மனைவியாய் கைப்பிடிக்க நான் எவ்வளவு கொடுத்து வைத்திருக்க வேண்டும்? பரிஷித், நான் கேட்டதற்கு நீங்கள் இன்னமும் பதில் சொல்லவில்லையே. ஏன் இவ்வளவு கோபம் சௌமி? பதிலுக்கு என்னையே கேள்வி கேட்கிறீர்களா? இந்த கேள்விக்கான விடையை உங்கள் பாசிடம் கேளுங்கள். அது சொல்லும். அதில் உள்ள விலை மதிப்பில்லாத சொத்தை கேளுங்கள். இந்த கேள்விக்கான விடையை உங்கள் பர்சிடம் கேளுங்கள். அது சொல்லும். அதில் உள்ள விலை மதிப்பில்லாத சொத்தை கேளுங்கள். அது பதில் சொல்லும். சற்று தயங்கினான் பரிஷித். அந்த விலை மதிப்பில்லாத பொக்கிஷமே நீதான் சௌமி என உண்மையை கொட்டிவிட அவனது காதல் மனம் தவித்தது. ஆனால் அவள் அதை எப்படி ஏற்பாளோ? ராகவுடன் திருமணம் என்றிருந்தவள் அசோக்கிடம் ராகினி கூறியபடி பார்த்தால் பரிஷித்துடனான திருமணத்தை மறுத்திருக்கிறாள். உயிரை கூட விடுவேன் என்றிருக்கிறாள். அப்படி இருக்க இத்திருமணத்தை ஜீரணிக்க கூட அவகாசம் தராமல் தன் காதலை வெளியிட அவன் தயங்கினான். அவன் தயக்கத்தை கண்ட சௌமி, பரிஷித் என அழுத்தமாக அழைத்தாள். சொல்லுங்கள், உங்களை நம்பி அந்த பெண்ணிற்கு என்ன பதில் சொல்லப் போகிறீர்கள்? அவள் விடப்போவதில்லை என்று உணர்ந்தவன் புன்னகையை அடக்கியபடி, அவளுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை என்றான் தெளிவாக. அந்த பதிலில் அவள் கோபம் மேலும் அதிகமாகியது. ஏன் அவசியமில்லை? பெண்கள் என்றால் அவ்வளவு கிள்ளுக்கு இரையா உங்களுக்கு? உங்களிடம் இந்த பதிலை எதிர்பார்க்கவில்லை பரிஷித். சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை. காதலித்தவளை கைவிட எப்படி மனம் வந்தது? கேட்டால் அவளுக்கு பதில் சொல்ல அவசியமில்லை என்கிறீர்களே. பரிஷித், நீங்கள் பெண்கள் மீது வைத்திருக்கும் மதிப்பு இவ்வளவுதானா? மை காட், நீங்கள் இவ்வளவு பெரிய மேல் ஷாவினிஸ்டாக இருப்பீர்களென நான் சற்றும் நினைக்கவே இல்லையே என படபடவென்று அவள் பொரிந்து கொட்டியதை
கை கட்டியபடி வேடிக்கை பார்த்திருந்தவன் அவளது கடைசி வார்த்தையை கேட்டதும் மண்ணாங்கட்டி என்றான் எரிச்சலுடன். என்னது? என்னது? என்னையே மேல் ஷாவனிஸ்ட் என்கிறாயே? உண்மை புரியாமல் ஃபெம்னியை பேச வந்துவிட்டாள். பின்ன உங்கள் பேச்சைக் கேட்டால் எனக்கு அப்படித்தான் தோன்றுகிறது என்றாள் அவள் பிடிவாதமாக. காட்! சௌமி, உனக்கு கோபம் வந்தால் லேசில் சமாதானப்படுத்த முடியாது போலிருக்கிறதே. இன்றே நம் சண்டையை ஆரம்பிக்க வேண்டுமா? முதலில் இப்படி உட்கார்ந்து நான் சொல்வதை கேள் என்றவாறு சோஃபாவை கை காட்டினான் அவன். அரை மனதுடன் சொல்லுங்கள் என்றபடி அமர்ந்தாள். அவளுக்கே தனக்கு ஏன் இவ்வளவு கோபம் வருகிறதென புரியவில்லை. பரிஷத்திடம் இப்படி கோபத்தோடு வாதம் பண்ணுவோம் என்பது அவளே எண்ணி பார்க்காத ஒன்று. ஜன்னல் ஓரம் கிடந்த நாற்காலியை இழுத்து போட்டு அமர்ந்தவன் அவளையே பார்த்தபடி, சௌமி, உன் கோபம் நியாயமானதுதான். ஆனால் நீ நினைப்பது போல நான் நியாயம் தவறியவன் அல்ல என்றாள். ஒருத்தியை காதலித்து கொண்டு இன்னொருத்தி கழுத்தில் தாலி கட்டுவது நியாயம் தவறு இல்லையா பரிஷித்? கிண்டலுடன் எழுந்தது சௌமியின் குரல். சௌமி, ப்ளீஸ் புரிந்து கொள். நீ நினைப்பது போல் கிடையாது. பிகாஸ் மேலே சொல்ல முடியாமல் நிறுத்தினான் அவன். அந்த பெண்ணே நீதான் என்ற வார்த்தைகள் தொண்டை வரை வந்து நின்றன. அவளது மனநிலை புரியாமல், அவள் இந்த திருமணத்தை எப்படி ஏற்றுக்கொண்டிருக்கிறாள் என்பது புரியாமல், தன் மனதை சொல்ல மனம் இல்லை அவனுக்கு. அதே சமயம் தான் அடுத்து கூறப்போகும் வார்த்தைகளுக்காக குறுக்கிடாமல் மௌனமாய் காத்து கொண்டிருக்கும் மனைவியிடம் பொய் சொல்லவும் முடியாதவளாய் ஒரு பெருமூச்சு விட்டு, பிகாஸ் அவளுக்கு திருமணமாகிவிட்டது சௌமி என உண்மையை ஒரு மாறாக கூறினான் அவன். ஒரே அடியாக திகைத்து போனாள் சௌமி. எப்போது பரிஷித் என திகைப்பு மாறாமல் கேட்க வந்த சிரிப்பை அடக்கி கொண்டு, சமீபத்தில்தான் சௌமி என்றான் பரிஷித் சாவகாசமாக. பாவம் சௌமி, அவன் தன்னைத்தான் குறிப்பிடுகிறான் என்பது புரியாமல், அந்த பெண்ணிற்கு திருமணமாகி விட்டதாமே, பரிஷத்திற்கு எவ்வளவு வேதனையாக இருந்திருக்கும் என அவன் பால் இளகி உருகி போனாள். அதே சமயம் அவளது மனபாரமும் குறைந்து மனம் லேசானது. பரிஷித் எந்த பெண்ணையும் ஏமாற்றுவதில்லை, நியாயமும் தவறவும் இல்லை. தங்களது திருமணத்திற்காக அவன் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியதில்லை. முக்கியமாக அவள் எந்த பெண்ணின் வாழ்வையும் தட்டி பறிக்கவில்லை என எண்ணும் போதே அவள் அகம் மகிழ்ச்சியில் மலர்ந்தது. அப்பாடா, அந்த பெண்ணிற்கும் மேரேஜ் ஆகிவிட்டது. தெய்வாதீனமாக பரிஷித்தம் தனக்கு கிடைத்து விட்டான் என்று எண்ணி அவளுக்கு துள்ளி குதிக்க வேண்டும் போல் ரொம்பவும் தோன்றியது. ஆனால் எதிரில் கணவன் தன்னையே கவனித்தபடி அமர்ந்திருப்பதைக் கண்டு முகத்தில் எதையும் காட்டாமல் மறைத்தாள். ஆழ்ந்த யோசனையோடு தன்னை நோக்கியவனை ஏறிட்டவள், வெரி சாரி பரிஷித், உண்மை தெரியாமல் உங்களிடம் கோபப்பட்டு விட்டேன் என்றாள் வருத்தத்துடன். லேசான முறுவலுடன் தலையசைத்தவன் எழுந்து ஜன்னல் அருகே சென்று வெளியே பார்த்தபடி நின்றான். சற்று நேரம் மௌனத்தில் கழிய பின் ஆழ்ந்த மூச்சை எடுத்துக்கொண்டு சௌமியிடம் திரும்பினான். அவளை நேராக பார்த்து, சௌமி, இப்போது நானும் ஒன்று கேட்கிறேன், உண்மையை சொல்வாயா என்று கேட்கவும், கேளுங்கள் பரிஷித் என்றாள் தணிந்த குரலில் சௌமி. ராகினியிடம் நின்ற திருமணம் நடப்பதை விட உயிரை விட்டு விடுவது மேல் என்றாயா சௌமி என்றான் உணர்ச்சியற்ற குரலில் பரிஷித். தலை தானாக தாழ்ந்து விட்டது சௌமிக்கு. என்ன பதில் சொல்வது? உன்னை தவிர இன்னொருவனை மணக்க விரும்பாததால் அப்படி சொன்னேன் என்று வேறொருத்தியை நேசித்தவனிடம் உடனே எப்படி ஒப்புக்கொள்வது? அத்தோடு நேசித்தவன் மட்டும்தானா, இன்னமும் நேசிப்பவனா? அவனை மறக்க இயலாமல் தவித்த சமயத்தில் சூழ்நிலைக்கு கட்டுப்பட்டு தன்னை மணந்து கொண்டானா? தன் போக்கில் எண்ணமிட்டவள் சௌமி என்ற அழைப்பில் மீண்டாள். அவன் தன் பதிலுக்கு காத்திருப்பதை உணர்ந்தவள் எதுவும் சொல்ல மாட்டாமல் ஆம் என்பது போல் தலையசைத்தாள். முகத்தில் கோபத்தின் ரேகை உதயமானது பரிஷத்திற்கு. ஏன் அப்படி சொன்னாய் சௌமி? உயிர் என்பது எவ்வளவு சின்ன விஷயமாகிவிட்டதா உனக்கு? உன்னை தைரியசாலி என நினைத்திருந்தேனே. உன் அருமை புரியாமல் ஓடிய தகுதியற்றவனை ஒதுக்கி தள்ளி வேறு வாழ்வு அமைத்துக் கொள்வதை விட்டு உயிரை விடுவதை பற்றி பேசினாயே, ஏன் சௌமி? மீண்டும் வாய் அடைத்து நின்றாள் அவள். சற்றே தன்னை சமாளித்து கொண்டு, இதற்கான பதிலை சொல்லும் நிலையில் இன்று நான் இல்லை பரிஷித் என்றாள் மெல்லிய குரலில். பரிஷித்தின் முகத்தில் ஏமாற்றமும் வேதனையும் படர மீண்டும் வெளியே விரைத்தான்.
சோ அந்த அளவிற்கு ராகவ் அவள் மனதில் இடம் பிடித்திருக்கிறான் என்றுதானே அர்த்தம் என மனம் வாடியது. காலமும் தன் காதலும் தான் அவள் மனதை மாற்ற வேண்டும் என எண்ணியவனாக பெருமூச்சுடன் திரும்பினான். சௌமி, நடந்தது நடந்துவிட்டது. மாற்ற முடியாதபடி நம் வாழ்வும் ஒருவரோடு ஒருவர் பிணைக்கப்பட்டு விட்டது. நேற்று வரை ராகவ்தான் வருங்கால கணவன் என்ற நினைவில் இருந்திருப்பாய். அப்படி இருக்க நம் திருமணத்தை உடனடியாக உன்னால் ஏற்க முடியாதென்பதும் எனக்கு புரிகிறது. சோ நமக்குள் ஒரு தெளிவு வரும் வரை, சொல்லப்போனால் அந்த தெளிவு கிடைப்பதற்கும் ஒரே வழி நமது ஃப்ரெண்ட்ஷிப் தான். அதை இழக்காமல் தொடர்ந்தால் கூடிய விரைவில் எல்லாமே சரியாகிவிடும் சௌமி. சொல்லு சௌமி, இதுவரை கிடைத்த உன் நட்பு இனியும் தொடர்ந்து எனக்கு கிடைக்குமா என்று நிறுத்தி நிதானமாக கேட்டான் பரிஷித். கேட்கவும் வேண்டுமா பரிஷித்? உங்கள் நட்பு என்றும் எனக்கு வேல்யூ மிக்கதாயிற்றே என்று உரைத்து முத்து பற்கள் மின்ன முறுவலிட்டாள். அந்த முறுவலில் மனம் லேசாக, சரி சௌமி, ரொம்பவும் டயர்டாக தெரிகிறாய், பேசாமல் படுத்து தூங்கு. நான் எனக்கு ஒரு பெட்ஷீட்டும் பில்லோவும் தந்தால் கீழே படுத்து கொள்வேன் என்றவனை இடைமறித்தாள் சௌமி. நோ பரிஷித், நீங்கள் மேலேயே படுத்துக் கொள்ளுங்கள், நான் கீழே படுத்துக் கொள்கிறேன். என்னது, பெண் தரையில் படுக்க, ஆண் நான் ஹாயாக மெத்தையில் படுப்பதா? நோ, நீதான் கட்டிலில் படுக்க வேண்டும் என் மேலே மறுத்து பேச இடம் தராமல் முடித்து விட்டான் பரிஷித். வேறு வழி இல்லாமல் அவனுக்கு 2 பெட்ஷீட்டையும் பில்லோவையும் கொடுத்துவிட்டு தன் கட்டிலில் படுத்த சௌமியின் மனம் விவரிக்க இயலாத அமைதியாயிருந்தது. நேற்று இந்த நேரம் எப்பேற்பட்ட தவிப்பில் இருந்தாள். இன்றோ அவள் பரிஷித்தின் மனைவி. இதற்கு காரணமான ராகவிற்குத்தான் அவள் காலம் பூரா நன்றி சொல்ல வேண்டும். கால் செய்கிறேன் என்றவன் செய்யவே இல்லையே. நாளைக்கு முதல் வேலையாக அவனுக்கு கால் பண்ண வேண்டும் என எண்ணியபடியே கண் அயர்ந்தவள் பல நாட்களுக்கு பின் நிம்மதியாக தூங்கினாள். கீழே படுத்திருந்த பரிஷத்திற்கும் தன் அதிர்ஷ்டத்தை நம்ப முடியவில்லை. நேற்று வரை இன்னொருவன் மனைவியாக போகிறவள் என்று வேதனைப்பட்டு கொண்டிருக்க, இன்றோ அவள் அவனது மனைவி, அவள் மீது உரிமை கொண்ட கணவன் அவன். இந்த நினைப்பே எப்பேற்பட்ட நிறைவை தருகிறது. திருமணம் என்பது ஆகிவிட்டது, மாற்ற முடியாத பந்தமாயிற்றே. மெல்ல மெல்ல தன் புறம் அவள் மனம் திரும்பும் என நினைத்தவாறு நிம்மதியோடு விழி மூடினான் அவன். சொல்லப்படாத அவர்களது காதல் தன் சுவாரஸ்யமான விளையாட்டை தொடங்கியது. சிவா, நீ நிஜமாகத்தான் கூறுகிறாயா கேட்ட வரதராஜனின் முகத்தில் ஏக சந்தோஷம். ஆமாம்டா, சௌமியும் பரிஷித்தும் கொஞ்ச நாள் ஓர் 2 மாதங்கள் இங்கேயே உன்னுடன் இருக்கட்டும். சிவா, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு ரொம்பவும் சந்தோஷம்டா என்ற தந்தையின் மலர்ந்த முகத்தை கனிவுடன் பார்த்திருந்தாள் சௌமி. சிவராமனும் நண்பரின் தோளை தட்டி, நீ சந்தோஷப்படுவாய் என்று எனக்கு தெரியும்டா வரதா. உன் மனதும் உடம்பும் முழு ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களது விருப்பம். அத்தோடு திடீர் திருமணம் வேறு. மாப்பிள்ளை எப்படியோ சௌமிக்கும் அவனுக்கும் ஒத்து வருமா என்றெல்லாம் பெண்ணை பெற்றவனுக்கே உரிய கவலை உனக்கு உண்டாவதும் இயற்கையே. பக்கத்திலேயே வைத்து பார்த்திருந்து விட்டு அனுப்பு என்றவர் மருமகளுக்கு கேட்காத வண்ணம் குரலை தணித்து, சௌமிக்காகவும் தாண்டா சொல்கிறேன். அங்கே நம் வீட்டை விட இங்கிருந்து பரிஷித்திடம் பேசி பழகுவது சௌமிக்கும் ஈஸியாக இருக்கும். பாவம்டா அவள். திருமணத்தன்று மிகவும் உடைந்து போயிருந்தாள். இப்போது போய் அவளை புது இடத்திற்கு அழைத்து செல்வதை விட உன்னுடன் இருப்பது அவளுக்கும் உற்சாகமாக இருக்கும்டா என்ற நண்பரின் கையை பற்றி கொண்டார் வரதராஜன். உண்மையிலேயே சௌமி பற்றிய கவலை எனக்கு நீங்கி விட்டதடா சிவா. ஆனாலும் என்னுடன் வசிப்பது எனக்குமே தெம்பாக இருக்கும். ஆனால் மாப்பிள்ளைக்கு இதில் என அவர் தயங்கவும், என்னடா பரிஷித், உனக்கு சம்மதமா? இங்கிருந்து தினம் மதுரை போய் வருவதில் உனக்கு சிரமம் இல்லையே கண்ணா என தந்தை கேட்கவும் முறுவலோடு தலை அசைத்தான் பரிஷித். நோ ப்ராப்ளம் டாட். ஜேர்னி டைமில் என் லேப்டாப் மூலம் செய்ய வேண்டியதை செய்து விடுவேன். சௌமி, நீ எப்படி என மனைவியிடம் கேட்க, அருந்ததி நகை முகத்தோடு, சௌமி ஒரு மாதத்திற்கு ஸ்வர்ணஸ்தலா வருவதற்கு தடை உத்தரவே போட்டுவிட்டான் அசோக். அதனால் 1 மாதம் வரை சௌமிக்கு பிரச்சனை இல்லை என்றார். எஸ் பரிஷித், எனக்கும் அப்பாவுடன் தங்க போவதில் மகிழ்ச்சிதான் என சிரித்தாள் மனைவி. மகளின் சிரிப்பில் வரதராஜன் முகம் மேலும் மலர்வதை கண்கள் கனிய இளம் முறுவலுடன் பார்த்திருந்தான் பரிஷித்.
பரிஷித், சௌமிக்கு லீவ் கிடைத்து விட்டது, உனக்கு எப்படிடா என மகனை விசாரித்தார் ஆனந்தி. உதட்டை பிதுக்கினான் மகன். போட்டது போட்டபடி கிளம்பி வந்திருக்கிறேன் அம்மா. இன்னும் 2 நாட்கள், அவ்வளவுதான். அதற்கு மேல் முடியாது. பிறகு வேண்டுமானால் லீவ் எடுத்துக் கொள்ளலாம் என்றான். அதுவும் சரிதான் கண்ணா. நம் சொந்தக்காரர்களுக்கெல்லாம் விஷயத்தை தெரிவிக்க வேண்டும். அப்படியே ஒரு ரிசப்ஷனுக்கும் ஏற்பாடு செய்ய வேண்டும். 10 நாட்கள் கழித்து ரிசப்ஷன் வைத்துக் கொள்ளலாம். அப்போது வேண்டுமானால் சேர்த்து லீவ் எடுத்துக்கொண்டு நீங்களும் எங்காவது போய் வாருங்கள் என்றார் சிவராமன். ஆனந்தி கிளம்பும் பொழுது சௌமியிடம் தனியாக வந்து, சௌமிமா, வரதன் அண்ணா மன திருப்தியும் உடல் ஆரோக்கியமும் ரொம்ப முக்கியம்டா. அதற்காகத்தான் உன்னை இங்கு விட்டு செல்கிறோம். சோ நீ பழசையெல்லாம் சுத்தமாக மறந்துவிட்டு நிகழ்காலத்தில் மட்டுமே மனதை செலுத்த வேண்டும். சரியாடா என்றபடி விடை பெற்றார். 1 வாரம் கண் மூடி கண் திறப்பதற்குள் ஓடி போய்விட்டது. கிடைத்த நேரத்திற்குள் சௌமி வீட்டு உறவினர்களின் விருந்திற்கு சென்று தலையை காட்டிவிட்டு அலுவலகத்திலும் முக்கிய வேலைகளை கவனித்தாக வேண்டிய சூழல் பரிஷத்திற்கு. அத்தனை வேலை பளுவிற்கு இடையிலும் வரதராஜனோடு 1 மணி நேரத்தை செலவிட தலைப்பட்டான் பரிஷத். குடும்பத்தில் 4வருமாக ஜாலியாக பேசிக் கொண்டிருப்பதில் நேரம் சுவாரஸ்யமாக கழியும். இப்படியே 1 வாரம் விளையாட்டாய் ஓடி மறைந்தது. ஏய் புது பொண்ணு, பரிஷித்தோட புது பொண்ணு, எப்படி இருக்க என போனில் வழிந்த அக்ஷயாவின் குதூகல குரலை கேட்ட சௌமி உற்சாகமானாள். அக்ஷயா, எப்படி இருக்கிறாய்? ட்ரெயினிங் எப்படி போகிறது என ஆர்வமாக விசாரித்தபடி சோஃபாவில் வசதியாக சாய்ந்து அமர்ந்தபடி குஷனை மடியில் வைத்து கொண்டாள். அது இப்ப ரொம்ப முக்கியம் பாரு. நீ சொல்லுடி, எப்படி இருக்கிறாய்? நிச்சயம் சந்தோஷமாய் இருப்பாய் என்று தெரியும். காதலில் ஜெயித்து விட்டவளாயிற்றே. உன் திருமணம் பற்றி போனில் சுஜி சொல்லவும் என்னால் நம்பவே முடியவில்லை சௌமி. தேங்க் காட் சௌமி, எனக்கு இப்போது எவ்வளவு ஹாப்பியாக இருக்கிறது தெரியுமா என மனமாற அக்ஷயா கூறவும் சிரித்தாள் சௌமி. அப்பா அத்தைக்கெல்லாம் கூட பரிஷித்தை ரொம்பவும் பிடித்திருக்கிறது அக்ஷயா என சந்தோஷத்துடன் கூறவும், அவர்கள் எல்லோரையும் விட உனக்குத்தான் ரொம்ப பிடித்திருக்கிறதே மேடம் என கிண்டல் செய்தவள், சௌமி, இப்போது உன் முகத்தை பார்க்க வேண்டும் போல் எனக்கு எவ்வளவு ஆசையாக இருக்கிறது தெரியுமா? ஈவினிங் ஸ்கைப்பில் பேச வேண்டும். ஓகேவா சௌமி? பரிஷித் உன்னிடம் எப்படி பழகுகிறார்? முதலில் அவர் இந்த மேரேஜிற்கு சம்மதித்ததே எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. பர்ஸில் போட்டோவெல்லாம் வைத்திருந்தாரே, அவள் என்னவானாளாம் என விசாரித்தாள். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.